தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே தெற்குபுதூர் கிராமத்தில் வசிக்கும் ஒரு குடும்பத்தின் வாழ்வில் நிலவும் சோகம் நம் இதயங்களை கனமாக்குகிறது. கட்டுப்பாடு உதவி பண்ணால் உதவி பண்ணால் வச்சுக்குவோம். அது போயிட்டா ஒன்றும் கிடையாது. இந்த காலத்திலும் மின்சாரம் இல்லாமல் ஒருவேளை உணவிற்காகவும் போராடி வாழும் மனிதர்கள் இருக்கிறார்களா என நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வைக்கிறது இவர்களின் வாழ்வு. மாடசாமி ஒரு காலத்தில் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வந்துள்ளார். ஆனால் எதிர்பாராத விதமாக வந்த பக்கவாதம் அவரது வாழ்க்கையை புரட்டி போட்டுள்ளது. தனது கைகளை அசைக்க கூட முடியாத நிலையில் அன்றாட தேவைகளுக்கே அவர் மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டியுள்ளது. அவரது மனைவி முத்துமாரி கடந்த 10 வருடங்களாக மனநல பாதிப்பால் துன்பப்படுகிறார். இதனால் அவர்களால் எந்த வேலையும் செய்ய முடியாத சூழல் உருவாகி ஒருவேளை உணவிற்காக கூட ஊராரின் உதவியை நாட வேண்டியுள்ளது. இவர்களின் துயரமான வாழ்க்கைக்கு மேலும் ஒரு சான்றாக இருப்பது இவர்கள் வசிக்கும் வீடு. கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக மின்சார வசதி இல்லாமல் மெழுகுவர்த்தி ஒளியில் தங்கள் வாழ்க்கையை நகர்த்தி வருகின்றனர். 2025ஆம் ஆண்டிலும் இது போன்ற ஒரு நிலை நீடிப்பது நம் சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை எடுத்துக்காட்டுகிறது. இவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியிலும் இவர்கள் அரசின் எந்தவிதமான உதவித்தொகையும் பெறுவதில்லை என்பது வேதனைக்குரியது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையும் இவர்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த குடும்பத்தின் அவல நிலையை அறிந்த அக்கம் பக்கத்தினரால் கூட முழுமையாக உதவ முடியவில்லை. இவர்களின் நிலை குறித்து கோட்டாட்சியரிடம் கேட்டபோது முழுமையான ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். கஷ்டப்படல மனைவிகளுக்கு மைண்ட் சேஞ்சு ஆசிரியர் சரியில்லை பார்த்து சாப்பிடலாம். ஒரு மனைவிகளுக்கு அம்மாவில் சாப்பிட்டு தான் சாப்பிடலாம். மற்றபடி எந்த இதுவும் கிடையாது. கஷ்டப்பட்டோம் இங்கே வாழ்க்கை பண்ணால் சரி. கரண்ட் இல்லை மெழுகுவர்த்தி போட்டோம் 10 வருஷம் பாக்கிய